டெவாப்ஸ்னா என்ன? ஸோ நீங்க ஏடபிள்யூஎஸ் நீங்க பார்த்தது வேற. ஓகே, நம்ம டெவாப்ஸ் நம்ம பார்க்கும்போது கம்ப்ளீட்டா வந்து உங்களுக்கு டிஃப்ரெண்டா இருக்க போது. டெவாப்ஸ் அப்படின்றது எப்படி பார்த்தீங்கன்னா டெக்னாலஜி அப்படின்னு நம்ம சொல்ல மாட்டோம், மெத்தடாலஜி அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஓகே, டெவாப்ஸ் அப்படின்றது ஒரு மெத்தடாலஜி. ஓகே, ஸோ அப்படின்னா என்ன? இது ஒரு மெத்தடுங்க. ஓகே, ஸோ இது வந்து ஒரு எஸ்டிஎல்சி ஃபேசஸ்ல இருக்கிற ஒன் ஆஃப் த ஃபேசஸ் அப்படின்னு நம்ம சொல்லலாம். எஸ்டிஎல்சி அப்படின்றது சாஃப்ட்வேர் டெவலப்மெண்ட் லைஃப் சைக்கிள். ஓகே, ஹோப் யூ நோ திஸ். ஓகே, ஸோ ஆல்ரெடி நீங்க இதெல்லாம் கேள்விப்பட்டிருப்பீங்க, ஒரு சாஃப்ட்வேர் டெவலப்மெண்ட் லைஃப் சைக்கிள் எஸ்டிஎல்சி அப்படின்னா என்ன அப்படின்னு சொல்லிட்டு. இதோட ஃபேசஸ் யாருக்காவது தெரியுமா? ஃபர்ஸ்ட் இனிஷியலா எப்படி ஸ்டார்ட் பண்ணாங்க? எஸ்டிஎல்சி ஃபேசஸ் எதுவும் ஐடியா இருக்கா? இல்ல மேடம், அந்த ஐடியா இல்ல. ஓகே, வாட்டர்ஃபால் மெத்தட், ஓகே, அஜைல் மெத்தட், அடுத்தது நம்ம பார்க்க போறது லாஸ்டா வந்து டெவாப்ஸ் மெத்தட். ஓகே, இப்போ வாட்டர்ஃபால் மெத்தட்ல அப்ப எப்பயுமே நம்ம ஒரு மெத்தட்ல இருந்து இன்னொரு மெத்தடு போறோம், இல்ல ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு நம்ம மைக்ரேட் பண்றோம், இல்ல ஒரு இடத்த விட்டு இன்னொரு இடத்துக்கு நம்ம ஷிஃப்ட் பண்றோம் அப்படின்னா கண்டிப்பா அதை விட நம்ம இன்னொரு ஒரு பெட்டரான இடமா இருந்தா தான் நம்ம போவோம். கரெக்டா? அப்ப இந்த எஸ்டிஎல்சி ஃபேசஸ்ல ஃபர்ஸ்ட் வாட்டர்ஃபால் மெத்தட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மெத்தடை ஃபாலோ பண்ணி தான் இனிஷியலா சாஃப்ட்வேர் வந்து டெவலப் பண்ணிட்டு இருந்தது. ஓகே, சாஃப்ட்வேர் டெவலப் பண்றதுக்கு ஃபர்ஸ்ட் நமக்கு எந்த மாதிரி நிறைய டீம் நமக்கு தேவைப்படுது. ரெக்குவயர்மெண்ட் அனலைசிஸ் அப்படின்ற ஃபர்ஸ்ட் இதுக்கான ஒரு டீம் இருக்காங்க. அதுக்கப்புறம் பிளான் பண்றதுக்கு, டிசைன் பண்றதுக்கு, அதுக்கப்புறம் பில்டு பண்றதுக்கு, தென் டெஸ்ட் பண்றதுக்கு, அதுக்கப்புறம் தென் என்ன டெப்ளாய், தென் ஃபைனலா மெயின்டெனன்ஸ். ஓகேங்களா? அப்ப இது எல்லாமே பாத்தீங்கன்னா ஒவ்வொன்றும் ஒரு சாஃப்ட்வேர் டெவலப்மெண்ட் லைஃப் சைக்கிளோட ஒன் ஆஃப் த ஃபேசஸ். இப்போ வாட்டர்ஃபால் மெத்தட்ல ஃபர்ஸ்ட் இனிஷியலா என்ன பண்றாங்க அப்படின்னா இதுதான் நம்ம ஃபர்ஸ்ட் ரெக்குவயர்மெண்ட் அனலைசிஸ்ல ஸ்டார்ட் பண்ணி அதுக்கப்புறம் என்ன பண்றோம், அது எப்படி நமக்கு பிளான் பண்றது, தென் டிசைன் பண்றது, தென் பில்ட் பண்றது, தென் டெஸ்ட், தென் டெப்ளாய், ஃபைனலா டெப்ளாய் பண்ண மட்டும் பார்த்தாது மெயின்டெனன்ஸும் பண்ணணும். அப்ப இதுதான் பாத்தீங்கன்னா ஓவராலா ஒரு ஐடி கம்பெனில மோஸ்ட் ஆஃப் த கம்பெனிஸ்ல ஃபாலோ பண்ற ஒரு மெத்தட். ஓகேங்களா? இந்த மாதிரி மெத்தட் தான் நம்ம ஃபாலோ பண்ணுவோம். இது எப்படி இருக்குன்னா ஒரு லேடர் ஸ்ட்ரக்சர்ல இருந்திருக்கு. இனிஷியலா ஒரு லேடர் ஃபார்மேட்ல ஃபர்ஸ்ட் வந்து ரெக்குவயர்மெண்ட் அனலைஸ் பண்ணிட்டு அதுக்கப்புறம் இதுக்கு வந்து ஒரு ஒரு 1 மந்த் எடுத்துக்கிறாங்க. ஒரு கிளைண்ட் வந்து அவங்களோட ப்ராஜெக்டை கொடுத்ததுல இருந்து நம்ம அந்த ப்ராஜெக்டை டெப்ளாய் பண்ணி டெலிவரி பண்ணி அதை மெயின்டைன் பண்ற வரைக்கும், ஒரு டெப்ளாய் பண்ற வரைக்கும் எவ்வளவு டைம் எடுத்துக்கிறோம் அப்படின்ற அந்த விஷயம் தான் இந்த 7 பேசஸ். ஓகே, அதுல ஃபர்ஸ்ட் என்ன ரெக்குவயர்மெண்ட் அப்படின்றதுக்கு ஒரு தனி டீம் இருப்பாங்க. அதை அனலைஸ் பண்றதுக்கு ஒரு 1 மந்த் ஆகுது. அப்புறம் பிளான் பண்றதுக்கு ஒரு 3 மந்த்ஸ் எடுத்துக்கிறாங்க. தென் அதுக்கப்புறம் அதை வந்து என்ன பண்றோம், ரொம்ப இம்பார்ட்டன்டான ஒரு ஸ்டேஜை விட்டேன் பாருங்க. என்னது இது? டெவலப் பண்றதுக்கு. ஓகே, பிளானு, டெவலப், தென் அதுக்கப்புறம் டிசைன், டெவலப் டிசைன், அது எப்படி வேணா இருக்கும். ஓகே, 6 மந்த்ஸ். அதுக்கப்புறம் இதுக்கு ஒரு 6 மந்த்ஸ். தென் அதுக்கப்புறம் பில்டு, டெப்ளாய், அதுக்கப்புறம் லாஸ்டா வந்து மெயின்டெனன்ஸ். ஓகே, டெஸ்ட் பண்றதுக்கு ஒரு 6 மந்த்ஸ். அப்ப இந்த மாதிரி டைம் டியூரேஷன் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய டைம் வந்து எடுத்துக்கிறாங்க. ஓகே, டெப்ளாய் பண்றதுக்கு, அதை மெயின்டைன் பண்றதுக்கு லைஃப் டைம் நம்ம மெயின்டைன் பண்ணிட்டே தான் இருக்கும். அதுக்கு டைம் இல்லை கிடையாது. அப்போ ஒரு நார்மலான ஒரு அப்ளிகேஷனு அவங்க வந்து நம்ம கிட்ட கொடுத்து அதை டெப்ளாய் பண்றதுக்கு எவ்வளவு டைம் ஆகுதுன்னு பாருங்க. கிட்டத்தட்ட வருஷ கணக்கில் ஆயிடுது. 1, 2, கிட்டத்தட்ட 2.5 வருஷம் பக்கம் ஆயிடுது. ஓகே, ஸோ ஏன்னா அவங்க ஃபாலோ பண்ண மெத்தட் வந்து ஃபர்ஸ்ட் இந்த டீம் அனலைஸ் பண்ணுவாங்க. இது ஃபுல்லா பண்ணி முடிச்சதுக்கு அப்புறம் அடுத்த டீம் வந்து பிளான் பண்றாங்க, அதுக்கப்புறம் டெவலப் பண்றாங்க, தென் டிசைன் பண்றாங்க, தென் பில்டு, டெஸ்ட்னு சொல்லிட்டு ஒவ்வொரு ஸ்டேஜஸா போகுது. இதை நம்ம என்ன சொல்றோம், லேடர் ஸ்ட்ரக்சர் ஆர் வாட்டர்ஃபால் மெத்தட் அப்படின்னு நம்ம சொல்றோம். ஓகே, ஸோ இதோட டிஸ்அட்வான்டேஜ் வந்து என்னன்னு பாத்தீங்கன்னா டைம் கன்சப்ஷன். டைம் கன்சப்ஷன் அப்படின்றது நமக்கு ரொம்ப அதிகமாகுது. ஃபர்ஸ்ட் விஷயம் தான். அப்ப டைம் கன்சப்ஷன் அதிகமாகுதுனாலே
அப்போ அதோட காஸ்ட்டும் பார்த்தீங்கன்னா நமக்கு இன்க்ரீஸ் ஆகிட்டே போகும். அப்போ அங்கே ஒர்க் பண்ற எம்ப்ளாய்க்கு நம்ம காஸ்ட் கொடுக்கணும். இப்போ இது ஒவ்வொன்றும் நம்ம வந்து பண்ணியாகணும். டைம் இன்க்ரீஸ் ஆகுதுனாலே காஸ்ட்டும் இங்கே இன்க்ரீஸ் ஆகுது அப்படின்றத மீனிங் ஐடி பொறுத்த வரைக்கும். ஓகே, அப்போ இதை ஓவர் கம் பண்றதுக்கு தான் அஜைல் மெத்தடாலஜி அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று வந்து கொண்டு வந்தாங்க. ஓகே, இப்போ அஜைல் மெத்தடாலஜில என்ன ஒரே ஒரு எக்ஸ்ட்ரா ஒரு ஃபீச்சர் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இங்க வந்து ஐட்ரேஷன்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கான்செப்ட் வந்து கொண்டு வந்தாங்க. ஐட்ரேஷனா ஓவரால் இப்போ 100% ஆஃப் ஒரு அப்ளிகேஷன் இருக்கு, அதோட கோடு இருக்கு அப்படின்னா அந்த கோடை என்ன பண்றாங்க அப்படின்னா 25% 25% 25 சொல்லிட்டு ஒரு 4 ஐட்ரேஷனா ஸ்பிளிட் பண்ணிக்கிறாங்க. இப்படி ஸ்பிளிட் பண்றதுனால நமக்கு என்ன நடக்குது அப்படின்னா, ஃபர்ஸ்ட் வந்து பிளானு, டெவலப்பு, டிசைனு, பில்டு. பிளானு, டெவலப்பு, டிசைனு, பில்டு. இந்த இடத்துல நம்ம டிசைன் எடுத்துக்கலாம். பிளானு, டெவலப்பு, பில்டு, டெஸ்ட். இப்படி வச்சுக்கலாம். பிளானு, டெவலப்பு, பில்டு, டெஸ்ட். பிளானு, டெவலப்பு, பில்டு, டெஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 25% மட்டும் தனியா பிரிச்சு எடுத்து அதை மட்டும் தனித்தனியா என்ன பண்றாங்கன்னா டெவலப் பண்ணி, பில்ட் பண்ணி, டெஸ்ட் பண்ணி வச்சுக்கிறாங்க. ஓகே, இந்த மாதிரி பண்றாங்க. இப்படி பண்ணும்போது நமக்கு என்ன நடக்குது அப்படின்னா, டெப்ளாய்மெண்ட் வந்து ஃபைனலா பண்றாங்க. டெப்ளாய்மெண்ட் மட்டும் ஃபைனலா நடக்குது. பட் பிளான் பண்றது, டெவலப் பண்றது அப்படின்றது கண்டினியூஸா நடந்துட்டே இருக்கு. ஸோ கம்ப்ளீட்டா ஒரு அப்ளிகேஷன் வந்து ஃபுல்லா நம்ம பண்றதுக்கு பதிலா நம்ம என்ன பண்றோம் அப்படின்னா, பார்ட்டா ஸ்பிளிட் பண்ணி, ஐட்ரேஷனா ஸ்பிளிட் பண்ணி, இது வந்து ஒரு 3 months, இதுக்கு ஒரு 3 months, இதுக்கு ஒரு 3 months, இதுக்கு ஒரு 3 months சொல்லிட்டு இந்த மாதிரி வருஷ கணக்கில் ஆகல, மேக்ஸிமம் ஒரு 1 yearக்குள்ளேயே நம்ம கம்ப்ளீட் பண்ற மாதிரி ஒரு மெத்தடாலஜி கொண்டு வந்தாங்க. இது எப்படி பாசிபிள் அப்படின்னா, சில டெப்ளாய்மெண்ட் டூல்ஸும், அதாவது சில ஆட்டோமேஷன் டூல்ஸை நமக்கு இன்ட்ரோடியூஸ் பண்ண ஆரம்பிச்சாங்க அஜைல் மெத்தடாலஜி. ஆட்டோமேஷன் டூல்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு கொண்டு வந்தது ஃபர்ஸ்ட் அஜைல் மெத்தடாலஜி தான். ஆனா இவங்க 100% ஆட்டோமேஷன் யூஸ் பண்றாங்கன்னா கிடையாது. 50% மேனுவல் ஆகும், பிளஸ் 50% ஆட்டோமேஷன். ஏன்னா ஃபுல்லா ஆட்டோமேஷன் கொண்டு வரதுக்கு, டெப்ளாய் பண்றதுக்கு ஆட்டோமேஷன் டூல் கிடையாது. ஓகே, வெறும் பிளான் பண்றதுக்கு, டெவலப் பண்றதுக்கு, பில்டு, டெஸ்ட் பண்றதுக்கு தான் டூல் இருந்ததே தவிர டெப்ளாய் பண்றதுக்கு ஆட்டோமேஷன் டூல் இல்லை அப்போ. ஓகே, ஸோ அதை வந்து அஜைல் மெத்தடாலஜி அப்படின்னு வச்சுக்கலாம். அப்ப இது வந்து டைம் ரெடியூஸ் ஆகுது. பட் அது மட்டும் இல்லாம நமக்கு வந்து கொஞ்சம் என்ன நடக்குது அப்படின்னா, டைம் ரெடியூஸ் ஆகுது, காஸ்ட்டும் நமக்கு இங்கே ரெடியூஸ் ஆகுது. இருந்தாலும் பாத்தீங்கன்னா டெப்ளாய்மெண்ட் ஃபுல்லா ஆட்டோமேஷன் பண்ண முடியல, டெப்ளாய்மெண்ட் மேனுவலா தான் இருக்குன்னு சொல்லிட்டு இன்னும் கஸ்டமர் ஃபீட்பேக் இன்னும் கொஞ்சம் நல்லா இருந்தா நல்லா இருக்கும் அப்படிங்கிறதுக்காக ஃபைனலா டெவாப்ஸ் டீம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டீம் வந்து கொண்டு வந்தாங்க. ஓகே, டெவாப்ஸ் மெத்தடாலஜி. இவங்க என்ன பண்றாங்கன்னா 100% ஆட்டோமேஷன், எல்லாமே ஆட்டோமேஷன் டூல்ஸ். இந்த ஆட்டோமேஷன் டூல்ஸ் என்னென்ன ஒர்க் பண்ணும், இது எப்படி ஒர்க் பண்றது, இதுல வந்து ஒரு டெவலப்மெண்ட் டீமுக்கும் ஒரு ஆபரேஷன் டீமுக்கும் அதுக்கு இடையில பாத்தீங்கன்னா கொஞ்சம் கேப் இருந்தது. ஸோ டெவலப் பண்றது அவன் என்ன சொல்றான், என்னோட பிளாட்ஃபார்ம்ல இதோட கோடு ஒர்க் ஆகுது, பட் உங்களோட பிளாட்ஃபார்ம்ல ஒர்க் ஆகல, இல்ல எங்க என்விரான்மெண்ட்ல ஒர்க் ஆகுது, உங்க என்விரான்மெண்ட்ல ஒர்க் ஆகல, இந்த பேக்கேஜ் சரியில்லை அப்படின்னு சொல்லிட்டு நிறைய இந்த 2 டீமுக்கும் இண்டிவிஜுவல்ல நிறைய இஷ்யூஸ் போயிட்டு இருந்தது. எஸ்பெஷலி டெவலப்மெண்ட் பிளஸ் டெஸ்டிங் டீம், இவங்க 2 பேருக்கும் டெவ் என்விரான்மெண்ட்ல ஒர்க் ஆகும், டெஸ்ட் என்விரான்மெண்ட்ல ஒர்க் ஆகாது. அதே மாதிரி ஆபரேஷன் டீம்னு தனியா இருந்தாங்க. இவங்களுக்கும் கம்யூனிகேஷனே ரொம்ப டிஸ்டன்ஸா இருந்தது. அப்ப இவங்க 2 பேருக்கும் இன்விடியூல இருக்க ஒரு பிரிட்ஜ், டெவலப்மெண்ட் டீமுக்கும் ஆபரேஷன் டீமுக்கும் இன்விடியூல இருக்க ஒரு பிரிட்ஜ் தான் டெவாப்ஸ் இன்ஜினியர் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஓகே, அப்ப இந்த இடத்துல என்ன வந்து 100% ஆட்டோமேஷனுக்கு எல்லாத்துக்கும் டெப்ளாய்மெண்ட்டுக்கும் டூல் வந்தது. அது மட்டும் இல்லாம இந்த டெவாப்ஸ் இன்ஜினியர் இவங்க 2 பேருக்கும் இருந்த ஒரு கேப்பை கம்மி பண்ணாங்க. அப்ப பிளானு, டெவலப்பர், பில்டு, டெஸ்ட், டெப்ளாய் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்தையுமே நம்ம ஆட்டோமேட் பண்ணிட்டாங்க. ஓகே, அப்ப ஒருத்தங்க பிளான் பண்றதுல இருந்து அதை டெவலப் பண்ணி, பில்ட் பண்ணி, டெஸ்ட் பண்ணி, டெப்ளாய் பண்ற வரைக்கும் கம்ப்ளீட்டா எல்லாமே டூல்ஸே பண்ணிடும் அப்படின்னு சொல்லிட்டு கொண்டு வந்தது தான் நமக்கு டெவாப்ஸ் இன்ஜினியர் அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஓகே, அப்ப இதுக்காகிற டைமும் நமக்கு ரொம்ப கம்மியா இருக்கு. எல்லா பிளாட்ஃபார்ம் இண்டிபெண்டன்ட் டூல்ஸா இருந்தது எல்லாமே. இப்போ பிளாட்ஃபார்ம் இண்டிபெண்டன்ட் டூல்ஸ் அப்படின்னு என்னது, அப்ப எந்த ஒரு பிளாட்ஃபார்மா இருந்தாலும் ஆன் பிரெமிசஸ்லயும் ஒர்க் ஆகிற டூல்ஸ், கிளவுட்லயும் ஒர்க் ஆகிற டூல்ஸ், இதுல மோஸ்ட்லி ஃபுல்லாவே நம்ம பார்க்க போறது கிளவுட் தான். அப்ப இந்த டெவாப்ஸ் இன்ஜினியர் நம்ம ஒர்க் பண்ண போறது எல்லாமே பாத்தீங்கன்னா கிளவுட் தான். அப்ப டெவாப்ஸ் இன்ஜினியருக்கு கிளவுட் மேண்டேட்டரி.
கிளவுட் தெரிஞ்சிருக்கணுங்க. ஓகே, பிளஸ் லினக்ஸ். கண்டிப்பா கிளவுட் தெரியலனாலும் லினக்ஸ் தெரிஞ்சிருக்கணும். ஓகே, இப்ப கிளவுட்ல தான் நம்ம ஒர்க்கே பண்ண போறோம். ஏன்னா இந்த 100% இந்த ஆட்டோமேஷன் டூல்ஸ் எல்லாத்தையுமே நம்ம இன்ஸ்டால் பண்ண போறது கிளவுட்ல தான். இது என்ன கிளவுடு அப்படின்னா நம்ம AWS. ஓகே, நிறைய டெவாப்ஸ் டூல் வந்து AWS கிளவுட் தான் வந்து ப்ரிஃபர் பண்றாங்க. அதுல ஃபைனா ஒர்க் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு அதை தான் சூஸ் பண்றாங்க. அப்ப இது வந்து எப்படின்னா, ஒரு டெவாப்ஸ்க்குன்னு பாத்தீங்கன்னா ஒரு பீரியாடிக் டேபிள் இருக்கு. அதை ஃபர்ஸ்ட் நான் உங்களுக்கு காமிச்சிடுறேன். DevOps periodic table. இதான் இதுக்கு முன்னாடி இதை பார்த்திருக்கீங்களா? இல்ல மதன். ஓகே, சோ இது பாத்தீங்கன்னா ஒரு டெவாப்ஸோட ஒரு பீரியாடிக் டேபிள். ஓகே, இதுல என்னென்ன டூல் நாம பார்க்க போறோம்னு நான் சொல்லிடுறேன். ஃபர்ஸ்ட் வந்து ஆர்டிஃபேக்ட், அதாவது பேக்கேஜ் மேனேஜ்மெண்ட். இன்னைக்கு நம்ம பார்க்க போறது இதாங்க. ஓகே, GitHub அப்படின்ற 2 டூல் இருக்கு. ஓகே, சோ இதுவும் பாத்தீங்கன்னா ஒரு டெவாப்ஸ் டூல் தான். கிட்ன்றது லோக்கல் ரெபாசிட்டரி, GitHubன்றது ரிமோட் ரெபாசிட்டரி. இது 2 டூல் இருக்கு. அதுக்கப்புறம் தென் பாத்தீங்கன்னா கான்ஃபிகரேஷன் ஆட்டோமேஷன். இது வந்து Red Hat Ansible, தென் Terraform. இது 2 நம்ம வந்து பார்ப்போம். அதுக்கப்புறம் கண்டெய்னர் ஆர்கஸ்ட்ரேஷன்ல டாக்கரும் குபர்னெட்டிஸ். அப்ப இதெல்லாம் டெப்ளாய்மெண்ட் டூல்ஸ். குபர்னெட்டிஸ்னா நம்மளோட டெப்ளாய்மெண்ட் டூல். ஓகே, தென் அதுக்கப்புறம் கண்டினியூஸ் இன்டகிரேஷன்ல பாத்தீங்கன்னா ஜென்கின்ஸ். அப்ப இது ஒவ்வொன்றும் ஒவ்வொரு கேட்டகரியில இருக்காங்க. இதெல்லாம் எப்படி ஒர்க் ஆகுது அப்படின்னு நான் வந்து சொல்றேன். சோர்ஸ் கண்ட்ரோல் மேனேஜ்மெண்ட் தான் நம்மளோட GitHub. ஆர்டிஃபேக்ட் பாத்தீங்கன்னா எதுன்னா வேற நெக்ஸஸ், சோனாடைப் நெக்ஸஸ் தான் நம்மளோட ஜேஃப்ராக். இதெல்லாமே ஆர்டிஃபேக்டரி. ஆபரப்ப இதெல்லாம் ஆர்டிஃபேக்டரி. ஓகே, ஸோ இதெல்லாம் எப்படி ஒர்க் ஆகுது, இது நம்ம என்ன பண்ண போறோம், ஒரு டெவாப்ஸ் இன்ஜினியரோட ஒர்க் என்ன அப்படின்றத நம்ம வந்து பார்க்கலாம். இப்ப டெவலப்பரோட ஒர்க் என்ன அப்படின்னா ஒரு கோடை டெவலப் பண்றது. அது நமக்கு நல்லாவே தெரியும். கரெக்டா? ஒரு கோடை அவங்க டெவலப் பண்றாங்க. அந்த டெவலப் பண்ண கோடை என்ன பண்றாங்க அப்படின்னா ஏதாவது ஒரு இடத்துல நம்ம ஸ்டோர் பண்ணி வச்சாங்க. கரெக்டா? அப்ப அந்த கோடை எங்க டெவலப் பண்ணுவாங்க அப்படின்னா கிட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டூல் இருக்கு. இதை யூஸ் பண்ணி இதை என்ன பண்ணனா வெர்ஷனிங் டூல் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். இது ஒரு வெர்ஷன் கண்ட்ரோல் மேனேஜ்மெண்ட் ஆர் சோர்ஸ் கோட் மேனேஜ்மெண்ட், SCM அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகே, இதை பத்தி தான் நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம். ஸோ இது எப்படி ஒர்க் ஆகுது அப்படின்றத நம்ம பார்க்கலாம். தென் இந்த கிட் இருக்க கோட டெவலப்பர் ஒர்க் பண்ணி என்ன பண்ணிடுவோம்னா ஒரு ரெபாசிட்டரிக்கு புஷ் பண்ணிடுவோம். அந்த ரெபாசிட்டரி எய்தர் S3 இருக்கலாம், இல்ல வந்து வேற ஏதாவது ஒரு பிரைவேட் ரெபாசிட்டரியா இருக்கலாம். இங்க நம்ம பார்க்க போறது GitHub. ஏன்னா S3 ஒரு ரெபாசிட்டரி தானே, கரெக்டா இல்லையா? அங்க கோட் ஸ்டோர் பண்ணி வைக்கலாம் இல்லையா? அங்கேயும் நம்ம வச்சுக்கலாம். இல்ல நம்ம GitHub அப்படின்ற ஒரு பிரைவேட் ரெபாசிட்டரி நம்ம ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். இப்போ கிட்ன்றது ஒரு சாஃப்ட்வேர், GitHub அப்படின்றது ஒரு ரெபாசிட்டரி அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஸ்டோர் பண்ணி வைக்கிற ஒரு இடம். ஓகே, ஸோ இதுவும் பார்த்தீங்கன்னா நமக்கு SCM கிளாஸ் தான் வரும். இப்போ டெவலப்பரோட ஒர்க் இதோட முடிஞ்சிருச்சு. அவங்க கோடை டெவலப் பண்றாங்க. டெவலப் பண்ண கோடை கிட்ல இருந்து GitHubக்கு புஷ் பண்ணிடுறாங்க. இது வந்து லோக்கல், இது வந்து ரிமோட். அதுக்கப்புறம் நமக்கு என்ன நடக்குது அப்படின்றத கதையே. ஓகே, ஸோ இதுக்கப்புறம் என்ன பண்ணலாம்? அப்ப இந்த GitHubல இருக்க கோடை எடுத்து நம்ம வந்து என்ன பண்ணலாம், ஏதாவது ஒரு மிஷின்ல போட்டோ எதுலயோ ஒன்று பண்ணி நம்ம வந்து பில்டு பண்ணலாம். கரெக்டா? இப்போ டெவலப் பண்ணதுக்கு அப்புறம் என்ன வரும்? பில்டு ஸ்டேஜ் தானே. இப்போ பில்டு பண்றதுக்கு எனக்கு ஒரு டூல் வேணும். ஓகே, ஸோ பில்டு பண்றதுக்கு எனக்கு ஒரு டூல் வேணும். அந்த பில்டு டூல தான் நம்ம என்ன சொல்லுவோம்னா மேவன் சொல்லுவோம். மேவன் சொல்லிட்டு ஒரு டூல் இருக்கு. அதை என்ன சொல்லுவோம்னா பில்டு டூல். இப்ப இந்த இடத்துல மேவனோட ஒர்க் என்ன அப்படின்னா, இப்ப இது வந்து கொடுக்கறது, இதை அக்செப்ட் பண்ற ஃபார்மேட் வந்து ஜாரு, வாரு, EAR அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரி ஒரு இதை அக்செப்ட் பண்ற ஃபார்மேட் வந்து pom.xml அப்படின்னு சொல்லிட்டு XML ஃபார்மேட் தான் இவங்க வந்து அக்செப்ட் பண்றாங்க. ஓகே, pom.xml சொல்லிட்டு ஒரு ஃபைல் வந்து இவங்க, இது வந்து டெவலப்பர் வந்து கோட் டெவலப் பண்ணி வச்சிருப்போம். இதெல்லாம் டெவலப்பர் நம்ம கிட்ட கொடுக்குற ஃபைல்ஸ். ஓகே, இதெல்லாம் நம்ம என்ன சொல்லுவோம்னா ஒரு சோர்ஸ் கோடு அப்படின்னு சொல்றோம் இல்லையா, அதெல்லாம் இதான் இந்த மாதிரி ஃபார்மேட்ல தான் கொடுப்பாங்க. இதை வாங்கிட்டு என்ன பண்ணுவோம்னா மேவனு ஜாராவோ இல்ல வந்து வாராவோ இல்ல வந்து .EARஓ கன்வெர்ட் பண்ணுவோம். இந்த கன்வர்ஷன் ஒர்க் தான் மேவன் உள்ளது. ஓகே, சரி.
இது என்ன வரும், இதோட ஒர்க் என்னன்னு பாத்தீங்கன்னா பில்டு. ஓகே, நெக்ஸ்ட் பில்டு பண்ணதுக்கு அப்புறம் வேற என்ன பண்ணலாம் அப்படின்னா, இதை டெஸ்ட் பண்ணும் இல்லையா? அப்ப டெஸ்ட் பண்றதுக்கு நமக்கு ஒரு டூல் வேணும். அப்ப அது ஒரு டெஸ்ட் பண்றதுக்கு நமக்கு என்ன டூல் இருக்கு? நிறைய டூல்ஸ் இருக்கு. செலினியம் அப்படின்றது ஒரு டெஸ்டிங் டூல் தான். அதுக்கப்புறம் நமக்கு சோனார் கியூப் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டூல் இருக்கு. ஓகே, ஸோ இந்த சோனார் கியூப் டூலை என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, நம்மளோட கோடு குவாலிட்டியை டெஸ்ட் பண்றாங்க. ஓகே, சோனார் கியூப்ன்றது நம்ம கோடு குவாலிட்டியை டெஸ்ட் பண்ற ஒரு டூல். ஓகே, அப்ப இதுல குவாலிட்டி கேட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு வச்சிருப்பாங்க. அந்த வேரியஸ் ஸ்டேஜஸ்ல நம்ம வந்து குவாலிட்டி கேட்ஸ்லாம் நம்ம இது ஓகேவா, இது வந்து இந்த கோட் ஃபார்மேட் இப்படி இருக்கலாமா அப்படின்னு சொல்லிட்டு பல டைப்ல அதை வந்து டெஸ்ட் பண்றாங்க. அதை டெஸ்ட் பண்ணதுக்கு அப்புறம் என்ன பண்ணும், கொண்டு போய் டெப்ளாய் பண்ணும். கரெக்டா? அதை டெப்ளாய் பண்றது எங்க பண்ணலாம்? இப்ப என்கிட்ட ஒரே ஒரு இன்ஸ்டன்ஸ் தான் இருக்கு. அந்த ஒரே ஒரு இன்ஸ்டன்ஸ்ல நான் போய் டெப்ளாய் பண்ணணும்னா, நான் போயிட்டு ஒரு EC2 இன்ஸ்டன்ஸ்ல போய் டெப்ளாய் பண்ணலாம். கரெக்டா? இப்போ டெப்ளாய் பண்றதுக்கு நமக்கு என்ன இருக்கு? EC2 இன்ஸ்டன்ஸ் இருக்கு. அமேசான் லினக்ஸ் மிஷினோ உபுண்டோ ரெட் ஹாட்டோ ஏதோ ஒன்று லான்ச் பண்ணி அதுல போயிட்டு நம்ம என்ன பண்ணலாம், ஒரு EC2 இன்ஸ்டன்ஸ்ல நம்ம டெப்ளாய் பண்ணலாம். இதுவே நிறைய இன்ஸ்டன்ஸ் இருக்கு, என்கிட்ட ஒரு ஹண்ட்ரட்ஸ் ஆஃப் இன்ஸ்டன்ஸ் இருக்கு. ஸோ அப்போ நான் எப்படி நான் டெப்ளாய் பண்றது? இல்ல வந்து நான் இனிமே தான் இன்ஃப்ராஸ்ட்ரக்சரை கிரியேட் பண்ணும், கிரியேட் பண்ணி எப்படி நான் டெப்ளாய் பண்றது அப்படின்னு சொல்லிட்டு ஏதோ ஒரு டவுட் இருக்கு. இப்போ நான் ஒரு 100 இன்ஸ்டன்ஸ் இருக்கு, அதை நான் கிரியேட் பண்ணணும். அதை கிரியேட் பண்ணி நான் அதுக்கப்புறம் நான் டெப்ளாய் பண்ணலாம். இப்போ கிரியேட் பண்றதுக்கு டெராஃபார்ம் இருக்கு. ஓகே, கிரியேட் பண்றதுக்கு டெராஃபார்ம் இருக்கு. இல்ல 100 இன்ஸ்டன்ஸ் ஆல்ரெடி கிரியேட் பண்ணி வச்சாச்சு, அதில் நான் டெப்ளாய் பண்ணணும் அப்படின்னா அதுக்கு ஆன்சிபிள் இருக்கு. ஆன்சிபிள்னு ஒரு டூல் வந்து டெப்ளாய்மெண்ட் டூல் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகே, இப்ப இந்த பேக்கேஜ் எல்லாத்தையும் கொண்டு போய் ஒரு ஹண்ட்ரட்ஸ் ஆஃப் EC2 மிஷின் இருக்கு அப்படின்னா, ஒரு EC2 மிஷின்னா ஈஸியா நம்ம வந்து என்ன பண்ணலாம், மேனுவலா போய் டைரக்டா பண்ணிடலாம். இதுவே ஹண்ட்ரட்ஸ் ஆஃப் இன்ஸ்டன்ஸ் இருக்கு அப்படின்னா அதை நான் டெப்ளாய் பண்றது எனக்கு ஆன்சிபிள்ன்ற ஒரு டூல். ஓகே, அதை தான் இங்க என்ன சொல்றாங்கன்னா கான்ஃபிகரேஷன் மேனேஜ்மெண்ட் டூல் சொல்றாங்க. கான்ஃபிகரேஷன் ஆட்டோமேஷன்ல ரெட் ஹாட் ஆன்சிபிள் வந்து கொடுத்துருக்காங்க. அதே கான்ஃபிகரேஷன் ஆட்டோமேஷன்ல டெராஃபார்ம். இது கிரியேட் பண்றதுக்கு, இது வந்து டெப்ளாய் பண்றதுக்கு. ஓகே, ஸோ அப்போ இது ரெண்டு டூலும் என்ன டிஃபரன்ஸும் நம்ம கிளாஸ்ல வந்து பார்ப்போம். ஓகேவா? ஸோ இது ரெண்டும் இண்டிவிஜுவலா, இதுக்கு ஒரு செஷனு, இதுக்கு ஒரு 3 செஷன் நமக்கு இருக்கு. ஸோ அது ஒரு 6 hours நம்ம ஒவ்வொரு 6 hours பார்ப்போம். இப்போ கிட்டும் பார்த்தீங்கன்னா 6 hours பார்ப்போம். ஓகேவா? இது மேவன்னு சொன்னா உங்களுக்கு இதுல ப்ராஜெக்ட் செஷன்ல உங்களுக்கு வந்து சொல்லுவாங்க. இப்போ எனக்கு இந்த EC2ல என்ன பண்றதுக்கு மேலா நான் வந்து கண்டெய்னர்ல நான் பண்ணணும். என்னோட டெப்ளாய்மெண்ட்லாம் ஒரு டாக்கர்ன்ற ஒரு டூல் இருக்கு. அந்த கண்டெய்னர்ஸ்ல எனக்கு டெப்ளாய் பண்ணணும் அப்படின்னா நான் டாக்கர்ன்ற ஒரு டூலை கொண்டு வந்து அதுக்குள்ள நான் கண்டெய்னர் லான்ச் பண்ணி அதுக்குள்ள நான் என்ன பண்ணலாம் அப்படின்னா டெப்ளாய். அப்ப இது ஒரு பைப்லைன், இது ஒரு பைப்லைன். ஓகே, இல்ல என்கிட்ட ஹண்ட்ரட்ஸ் ஆஃப் கண்டெய்னர்ஸ் இருக்கு, தௌசண்ட்ஸ் ஆஃப் கண்டெய்னர்ஸ் இருக்கு, அது எல்லா கண்டெய்னரும் டெப்ளாய் பண்ணும், என்னோட ஒரு மைக்ரோ சர்வீஸ் ஆர்கிடெக்சர், அப்ப எனக்கு என்னோட காம்ப்ளெக்சிட்டி ரொம்ப அதிகம் அப்படிங்கும் போது அதுக்கு தனியா டூல் வச்சிருக்கான், குபர்னெட்டிஸ் அப்படின்னு சொல்லிட்டு. அப்ப அதுக்கு வந்து குபர்னெட்டிஸ் இன்னொரு ஒரு டெப்ளாய்மென்ட் டூல் இருக்கு. ஓகே, மதன், மைக்ரோ சர்வீஸ்னா சின்ன சின்ன அப்ளிகேஷனா? ஒவ்வொரு ஓகே ஓகே கரெக்ட். மைக்ரோ சர்வீஸ் அப்ளிகேஷன் அப்படின்னா நிறைய சின்ன சின்ன அப்ளிகேஷன் சேர்ந்ததுதான் ஒரு பெரிய அப்ளிகேஷன். ஓகே, இப்ப ரீசெண்டா வர எல்லா அப்ளிகேஷனுமே மைக்ரோ சர்வீஸ் ஆர்கிடெக்சர் பேஸ்ட் அப்ளிகேஷன் தான். மைக்ரோ சர்வீஸ்ன்றது ஒரு அப்ளிகேஷனோட ஒரு பார்ட். ஓகே ஓகே, ஸோ அப்படின்னா ஒரு வெப் பேஜ் டிசைன் பண்ணி அந்த ஒரு இது மட்டும், ஒரு ஃபர்ஸ்ட் ஒரு இது மட்டும், அதுக்கப்புறம் இன்னொரு இடத்துக்கு போறதுக்கு இன்னொரு அப்ளிகேஷன் அந்த மாதிரியா? ஒவ்வொரு லேயரா போட்டுப்பாங்க. லேயர்னு சொல்றதை விட சும்மா ஆல்ரெடி நீங்க நிறைய பார்த்துருப்பீங்க, இருந்தாலும் சொல்றேன், ஏதோ ஒன்று எடுத்துக்கலாம், அதே எடுத்துக்கலாமே. அப்ப இங்க இந்த அப்ளிகேஷன்ல இருக்கிற இது வந்து பாத்தீங்கன்னா ஒரு மைக்ரோ சர்வீஸ். ஓகே, ஒரு மைக்ரோ சர்வீஸ். ஓகே ஓகே, புரியுது. இது எல்லாமே வேற வேற சர்வர்ல இருக்கு. இது வேற வேற சர்வர்னு சொல்லலாம், இல்ல வேற வேற கண்டெய்னர்னு சொல்லலாம். ஓகே, அப்ப இங்க நீங்க இருக்கு இல்லையா, இதை சர்ச் பண்றோம்ல, இது கூட ஒரு மைக்ரோ சர்வீஸ் தான். இது ஒரு தனி அப்ளிகேஷன். சோ இதுக்கு தனியா ஒரு வெப் போட்டு, ஒரு ஆப் போட்டு, ஒரு டேட்டாபேஸ் போட்டு தனித்தனியா போட்டு வச்சிருப்பாங்க, ரவுட் பண்ணி எல்லாம் வச்சிருப்பாங்க. அந்த மாதிரி பண்றதுக்கு பதிலா தான் தனியா ஒரு சர்வர் கிரியேட் பண்றதுக்கு பதிலா தான் நம்ம கண்டெய்னர்ஸ் யூஸ் பண்றோம். அந்த கான்செப்ட் நம்ம பார்ப்போம். ஓகே ஓகே, அது இதோட அட்வான்ஸ் லெவலோ, அந்த தனித்தனியா போட்டு பண்றதோட இது அட்வான்ஸ் லெவல் இது.
ஒரே இதுல எல்லாமே வந்துருமோ? ஓகே ஓகே, புரியுது. ஓகே மேம், புரியுது. இதுவும் பாத்தீங்கன்னா டெப்ளாய்மெண்ட் பண்ணலாம். அப்ப டெப்ளாய்மெண்ட்டுக்கு டூல் வந்து நமக்கு நிறைய வந்து குபர்னெட்டிஸ் டெப்ளாய்மெண்ட். இதுல வந்து கண்டெய்னர்ஸ், இது வந்து ஜஸ்ட் கண்டெய்னர் கிரியேட் பண்ற கண்டெய்னரைசேஷன் டூல் அப்படின்னு நம்ம சொல்றோம். கண்டெய்னரைசேஷன் டூல். இது வந்து ஆர்கெஸ்ட்ரேஷன் டூல். அதை கிரியேட் மட்டும் பண்ணா பத்தாது, அதை ஆர்கனைஸ் பண்ணணும். தௌசண்ட்ஸ் ஆஃப் கண்டெய்னர்ஸ் இருந்தாலும் அதை கரெக்டா வந்து கண்டெய்னருக்குள்ள ஆட்டோ ஸ்கேலிங் இருக்கும், கண்டெய்னருக்குள்ள பாத்தீங்கன்னா லோட் பேலன்சர் இருக்கும், கண்டெய்னருக்குள்ள நெட்வொர்க் இருக்கும். அது எல்லாத்தையும் மேனேஜ் பண்றது தான் நம்ம குபர்னெட்டிஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டூல் நம்ம யூஸ் பண்ணுவோம். ஓகே, அப்ப இதெல்லாம் எனக்கு எப்படி தெரியும்? இது ஃபர்ஸ்ட் எனக்கு கிட்டு இது போகும், அதுக்கப்புறம் பில்ட் ஆகும், டெஸ்ட் ஆகும். நான் ஒவ்வொன்றா மேனுவலா பண்றது வந்து டெவாப்ஸ் கிடையாது. அப்ப இதெல்லாம் நான் எப்படி லிங்க் பண்றது, அதெல்லாம் எப்படி நான் கனெக்ட் பண்றது அப்படின்றதுதான் எனக்கு இன்டகிரேஷன் டூல் வேணும். ஓகே, இன்டகிரேஷன் டூல் கரெக்டா? இன்டகிரேஷன் டூல். ஓகே, இன்டகிரேஷன் டூல் அப்படின்றதுல நம்ம வந்து இதுல நான் இன்டகிரேஷன் டூல் நம்ம பார்க்கறது தான் நம்ம ஜென்கின்ஸ். ஓகே, அப்ப ஜென்கின்ஸ்ன்றது ஒரு இன்டகிரேஷன் டூல். எப்படி இன்டகிரேட் பண்றாங்கன்னா, இது ஒவ்வொன்றையும் தனித்தனி டூலா கன்சிடர் பண்ணாம இது ஒவ்வொன்றையும் ஒவ்வொரு பிளகின்ஸா இவங்க எடுத்துக்கிறாங்க, ஒரு ஆட் ஆன் மாதிரி. ஜென்கின்ஸ் ஒரு டூல் என்ன பண்றாங்க அப்படின்னா, ஃபர்ஸ்ட் ஜாவா ஒரு பைப்லைன் மாதிரி கிரியேட் பண்ணி, இங்க இருந்து அதுக்கப்புறம் இந்த கோட் இங்கே போகணும், அதுக்கப்புறம் இந்த கோட் இங்கே போய் இது பில்ட் ஆகு, அதுக்கப்புறம் இங்க இருந்து இங்க போயிட்டு அதுக்கப்புறம் இங்க நீ டெப்ளாய் ஆகு, இல்ல வந்து நீ இங்கே டெப்ளாய் ஆகு, இல்ல வந்து இங்க டெப்ளாய் ஆகுன்னு சொல்லி ஜென்கின்ஸ் தான் பாத்தீங்கன்னா இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுப்போம். ஜென்கின்ஸ்ல தான் இதெல்லாம் பண்ணு, இது எல்லாத்தையும் கனெக்ட் பண்ற ஒரு டூல், இன்டகிரேட் பண்ற ஒரு டூல் அப்படின்னு நம்ம சொல்லலாம். அப்ப இது ஒரு டைம் மட்டும் தான் கனெக்ட் பண்ணுமா அப்படின்னா கிடையாது. இது கண்டினியூஸா எப்பெல்லாம் டெவலப்பர் கிட்ல இருந்து கிட்டப்ப கோட வந்து புஷ் பண்றாங்களோ அப்போ ஒவ்வொரு டைமும் அது என்ன ஆகும்னா பில்ட் ஆகும், டெஸ்ட் ஆகும், டெப்ளாய் ஆகும். ஓகே, ஃபைனலா பாத்தீங்கன்னா கிளஸ்டர்லயோ இல்ல EC2 இன்ஸ்டன்ஸ்லயோ இல்ல ஏதோ கண்டெய்னர்ஸ்லயோ போயிட்டு நமக்கு டெப்ளாய் ஆகும். அப்ப இந்த ஆக்டிவிட்டி நம்ம கண்டினியூஸா நடந்துட்டே இருக்கிறதுனால இதை நம்ம கண்டினியூஸ் இன்டகிரேஷன் டூல் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஓகே, கண்டினியூஸ் இன்டகிரேஷன். அப்ப இன்டகிரேஷன்னா பில்டு, டெஸ்ட், இது வரைக்கும் தான் கரெக்டா? அப்ப டெப்ளாய்மெண்ட் ஓகே. அப்ப இன்டகிரேஷன் டூல் அப்படின்னு நம்ம சொல்லியாச்சு. இப்ப டெப்ளாய்மெண்ட்டுக்கு தனி டூல் இருக்காங்க. இது மட்டும் கிடையாது. அப்ப டெப்ளாய்மெண்ட் பிளஸ் ஆபரேஷன் ஒரு விஷயம் இருக்கு. அதை டெப்ளாய் பண்ணா மட்டும் பார்த்தாது, அதை மானிட்டர் பண்ண இல்ல. அதுக்கும் எனக்கு டூல் வேணும். அப்ப எப்படி மானிட்டர் பண்ணலாம்? இப்ப அதுக்கு ஒரு டூலை வச்சிருக்கோம். இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் மானிட்டர் பண்றதுக்கு நம்ம கிட்ட ப்ரோமித்தியஸ்ன்னு சொல்லிட்டு ஒரு டூல் இருக்கு. ஓகே, ப்ரோமித்தியஸ்ன்ற ஒரு டூல் என்ன பண்றாங்க அப்படின்னா இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் மானிட்டர் பண்றாங்க. அதே மாதிரியே இந்த மானிட்டர் பண்ற ஆக்டிவிட்டி இன்னொருத்தவங்களும் பண்றாங்க. யாருன்னா நம்மளோட ஸ்ப்ளங்க்ன்ற ஒரு டூல் இருக்கு. அவங்க வந்து லாக்ஸை மானிட்டர் பண்றாங்க. ஏதோ ஒரு இஷ்யூ நடந்துடாம பார்த்துக்கவும், இல்ல ஏதோ இஷ்யூ நடந்தா இமீடியட்டா எனக்கு வந்து அதை தெரிவிக்கவும் ஸ்ப்ளங்க்ன்ற ஒரு டூல் இருக்கு. இது வந்து இன்ஃப்ரா மானிட்டரிங். அப்பனா இது AWSலயும் இது இன்ஃப்ரா மானிட்டரிங் பண்ணலாம், பிளஸ் டெவாப்ஸ்லயும் பண்ணலாம். ரெண்டுமே இந்த இடத்துல நீங்க என்ன பண்ணலாம், நீங்க கிளவுட் வாட்சே ஆட் பண்ணிக்கலாம். கிளவுட் வாட்ச் வேணா அது ஏன்னா எல்லாமே என்னது AWSல நமக்கு ரன் ஆனதா கிளவுட் வாட்ச் நீங்க ஆட் பண்ணிக்கலாம். ஓகே ஓகே, பட் இது வேற வேற இது. சோ இது நீங்க சொல்ற டூலும் டிஃபரெண்ட், அதுவும் டிஃபரெண்ட் கிளவுட். ஏன்னா இது எல்லாமே நம்ம AWSல நம்ம பண்ணோம், EC2 மிஷின்ல பண்ணோம்னா நமக்கு வந்து கிளவுட் வாட்ச் யூஸ் பண்ணலாம். இல்ல வேற வேற கிளவுட் யூஸ் பண்ணோம் அப்படின்னா நம்ம ப்ரோமித்தியஸ் யூஸ் பண்ணலாம். அப்ப இதை நம்ம என்ன சொல்லுவோம் அப்படின்னா ப்ரோமித்தியஸ்ன்றத ஒரு ஜெனரிக் டெவாப்ஸ் டூல்ஸ் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஓகே ஓகே ஓகே, கிளவுட் வாட்ச்ன்றது ஒரு AWS டெவாப்ஸ் டூல். ஓகே ஓகே, இது இவனோட ரிக்வயர்மென்ட்ட பொறுத்து இருக்கு, கிளையண்டோட. ஆமா ஆமா கரெக்ட். அவங்க சொல்றது தானே, நம்ம டிசைட் பண்ண முடியாது. அவன் எதுல சொல்றானோ அதுல நம்ம பார்த்துட்டு பண்ண வேண்டியது. ஆமா கரெக்ட். சரி ஓகே ஓகே. இப்ப குபர்னெட்டிஸ் என்ன பண்றாங்க, இந்த இடத்துல நீங்க கிரியேட் பண்ண இந்த டாக்கர்ல கிரியேட் பண்ண இமேஜ் எல்லாம் எடுத்துட்டு போயிட்டு நான் வந்து ஒரு ரெபாசிட்டரியில இல்ல ஒரு ஆர்டிஃபேக்டரியில நான் ஸ்டோர் பண்றேன். ஆர்டிஃபேக்ட்ஸ் அப்படின்னு நம்ம சொல்றோம். அப்ப இதுக்கு ஒரு டூல் எனக்கு இருக்கு, நெக்ஸஸ்ன்னு சொல்லிட்டு. நெக்ஸஸ்ன்னு சொல்லிட்டு ஒரு டூல் இருக்கு. அப்ப இதுல கொண்டு போய் நம்ம ஸ்டோர் பண்ணலாம். ஆர்டிஃபேக்டை நம்ம ஸ்டோர் பண்றதுக்கான ஒரு டூல். இது எல்லாத்தையுமே இந்த ப்ரோமித்தியஸ், இந்த ஸ்ப்ளங்க், இது எல்லாத்தையுமே நம்ம ஒரு டேஷ்போர்ட்ல அழகா நான் பார்க்கணும், அதை ஃபுல்லா நான் மானிட்டர் பண்ணணும் அப்படின்னா அதுக்கு எனக்கு ஒரு டூல் இருக்கு, அது கிராஃபானா அப்படின்னு சொல்லிட்டு.
அப்ப இந்த இடத்துல இதான் யூஸ் பண்ணலாம் கிடையாது, இது எல்லாத்துக்குமே ரீப்ளேஸ்மெண்ட் டூல்ஸ்னு ஒண்ணு இருக்கு. ஓகேங்களா, நம்ம பார்க்க போறது இந்த டூல்ஸ் தான் அப்படின்னு நான் சொல்றேன். ஓகே, ஸோ இங்க இருந்து கியூபர்நெட்டிஸ்ல இருந்து இவங்க மானிட்டர் பண்ணலாம், ப்ரொமித்தியஸ் மானிட்டர் பண்ணலாம், ஏன்னா அதுக்கப்புறம் ஸ்ப்ளங்க் லாக் மானிட்டரிங் பண்ணலாம். இந்த டாக்கர்ல இருந்து வரதை இவங்க எடுத்துட்டு போயிட்டு ஆர்டிஃபேக்ட் ஸ்டோர் பண்ணலாம், இல்லை இந்த கிளஸ்டர் இந்த இமேஜஸ் இவங்க ஆர்டிஃபேக்ட்ஸை ஸ்டோர் பண்ணலாம். அப்ப இந்த மானிட்டர் பண்றவங்க இந்த டீமை தான், இதை மெயின்டைன் பண்ற டீமை தான் நம்ம ஆப்ரேஷன் டீம் நம்ம சொல்றோம். அப்ப இந்த ஓவரால் ஆக்டிவிட்டி இருக்கு இல்லையா, இதை தான் நம்ம கண்டினியூஸ் இன்டகிரேஷன் அண்ட் கண்டினியூஸ் டெப்ளாய்மெண்ட் நம்ம சொல்றோம். கண்டினியூஸ் இன்டகிரேஷன் கண்டினியூஸ் டெப்ளாய்மெண்ட் அப்படின்னா வெறும்னே நம்ம பில்டு பண்ணிட்டு நம்ம இதை மட்டும் டெப்ளாய்மெண்ட்டும் பண்றது கிடையாது. அந்த ஆப்ரேஷன் டீம் இருக்காங்க பார்த்தீங்களா, அவங்க பண்ற வேலையும் சேர்த்து நம்ம பண்றதுதான் நம்ம கண்டினியூஸ் இன்டகிரேஷன் அண்ட் கண்டினியூஸ் டெப்ளாய்மெண்ட் அப்படின்னு நம்ம சொல்றோம். கண்டினியூஸ் இன்டகிரேஷன், கண்டினியூஸ் டெப்ளாய்மெண்ட். இது வெறும்னே இன்டகிரேஷன் டெப்ளாய்மெண்ட் மட்டும் கிடையாது. ஓகே, இது நம்மளோட மானிட்டரிங்கும் சேர்ந்ததுதான். கண்டினியூஸ் இன்டகிரேஷன், கண்டினியூஸ் டெப்ளாய்மெண்ட், கண்டினியூஸ் டெஸ்டிங், கண்டினியூஸ் பில்டிங், கண்டினியூஸ் மானிட்டரிங், இது எல்லாமே தான் நமக்கு வரும். பட் இந்த பைப்லைன் என்ன சொல்லுவோம்னா சிஐசிடி பைப்லைன் சொல்லுவோம். நீங்க நிறைய சிஐசிடின்னு கேள்விப்பட்டிருக்கலாம், இதுதான் சிஐசிடி தான். ஓகே, இப்ப ஜென்கின்ஸுக்கு பதிலா பேம்புன்ற ஒரு டூல் இருக்கு, மேவன் பில்டு டூலுக்கு பதிலா வேற பில்ட் டூல் இருக்கு, இந்த டெஸ்ட் டூலுக்கு பதிலா நமக்கு வேற இருக்கு, ஆன்சிபிளுக்கு பதிலா நமக்கு செஃப் பாப்பட் இருக்கு, இப்போ டாக்கருக்கு பதிலா மற்ற டூல்ஸ் கண்டெய்னர் டூல்ஸ், கியூபர்நெட்டிஸ்க்கு பதிலா இதுலயே டாக்கர் ஃபார்ம் இருக்கு, இந்த மாதிரி ப்ரொமித்தியஸ்க்கு பதிலா நமக்கு டேட்டா டாக் இருக்கு. இந்த மாதிரி ஒவ்வொன்றுக்கும் ரீப்ளேஸ்மெண்ட் டூல்ஸ் இருந்துட்டே தான் இருக்கு. ஓகே, பட் நம்ம 95% ஆஃப் கம்பெனிஸ் பார்த்தீங்கன்னா இந்த டூல்ஸ் தான் கேட்கறாங்க மெயினா. இப்போ இதெல்லாம் உங்களுக்கு தெரிஞ்சிருந்தா ஓகே எனஃப் அப்படின்னு சொல்லிட்டு. ஓகே, இதுலயே நம்ம இன்னும் கூட நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா, NVIDIA நம்ம டூல்ஸ் நம்ம டெராஃபார்ம் நான் சொல்றேன், அது நம்ம இது பண்ணலாம். அப்ப இது ஜென்கின்ஸ்க்கு எப்படி தெரியும்? ஜென்கின்ஸ்க்கு இது எப்படி தெரியும் அப்படின்னா, நான் இதை பண்ணிடுறேன். இப்ப என்ன பண்றாங்க ஜென்கின்ஸ் ஒரு இது வச்சிடறாங்க, என்னன்னு பாத்தீங்கன்னா இங்க வெப் புக்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு விஷயம் கொண்டு வராங்க, ஒரு கான்செப்ட் கிட்ல. இப்ப எப்பெல்லாம் டெவலப்பர் அவன் கோடை டெவலப் பண்ணி கிட்டப்க்கு புஷ் பண்றாங்களோ இமீடியட்டா ஜென்கின்ஸ் என்ன பண்ண, இந்த பைப்லைனை ரன் பண்ண ஸ்டார்ட் பண்ணிடுறேன். அப்போ ஃபர்ஸ்ட் கிட்டப்க்கு போயிட்டு மேவன் போயிட்டு பில்ட் ஆகும், ஆட்டோமேட்டிக்கா இந்த கோடு பில்ட் ஆகும், ஆட்டோமேட்டிக்கா இந்த கோடு டெஸ்ட் ஆகும், ஆட்டோமேட்டிக்கா டெப்ளாய்மெண்ட் பண்ணுது, ஆட்டோமேட்டிக்கா டேஷ்போர்ட்ல போயிட்டு ஜென்ரேட் ஆகி நமக்கு இது பண்ண ஆரம்பிச்சோம். ஓகே, ஸோ இந்த கம்ப்ளீட் இந்த பைப்லைனை தான் நம்ம சிஐசிடி பைப்லைன் அப்படின்னு நம்ம சொல்றோம். ஓகேவா, இப்போ இதுல இருக்க ஒவ்வொரு டூல்ஸும் நம்ம பொறுமையா ஒவ்வொரு நாளும் ஒரு 3 days நம்ம பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட் டே செஷன் இன்னைக்கு நம்ம கிட்னா என்ன, இப்போ கிட்ல எப்படி ஒர்க் பண்றது, ஸோ இதான் நம்ம பார்க்க போறோம். இல்லையா, இதுல எதுவும் டவுட் இருக்குங்களா? இல்ல மதன், இது எங்களுக்கு அப்புறமா அனுப்பிச்சு விடுங்க ஃபுல்லா. இது அப்புறமா நான் இப்பயே அனுப்புறேன். சரி, நீங்க சிஸ்டம் நீங்க ஒர்க் பண்ணீங்க, லேப்ல ஒர்க் பண்ணீங்கன்னா நீங்க இப்பயே டவுன்லோட் பண்ணிக்கோங்க. சாட் பாக்ஸ்ல நான் அப்படியே கனெக்ட் பண்ணிடுறேன், சென்ட் பண்ணிட்டேன். ஓகேவா, இது ஜஸ்ட் நான் சொல்றது ஒரு சாம்பிள் பைப்லைன். ஓகேவா, இதே தான் இருக்கும்லாம் கிடையாது. ஓகேவா, இந்த மாதிரி பைப்லைன் கிரியேட் பண்றதுதான் ஒரு டெவாப்ஸ் இன்ஜினியரோட ஒர்க். இப்ப நீங்க போய் இன்டர்வியூ அட்டன் பண்ணும் போதும் நீங்க என்ன ஒர்க் பண்ணிருக்கீங்க அப்படின்னு கேட்டா, ஒர்க்கே பண்ணாம நான் ஒர்க் பண்ண மாதிரி நம்மளால பேச முடியும். வெறும் இந்த ஒரே ஒரு டயக்ராம் இருந்தா போதும். நான் இந்த மாதிரி கிட்ல இருந்து கோடு புஷ் பண்ணிட்டாங்கன்னா மேவன் டூல வச்சு மேவன் பிளகின் இருக்கு, பிளகின் ஜென்கின்ஸ்ல ஆட் பண்ணிருப்போம், சோனார் கியூப் பிளகின் ஜென்கின்ஸ்ல ஆட் பண்ணிருப்போம், ஆன்சிபிள் பிளகின், EC2 பிளகின், கண்டெய்னர் பிளகின், இது எல்லாத்தையும் நாங்க ஜென்கின்ஸ்ல ஆட் பண்ணிருக்கோம். அது ஆட்டோமேட்டிக்கா பில்ட் ஆகி ஏதோ ஒரு ஃபெயில் ஆயிடுச்சு, பைப்லைன் எங்கேயோ பிரேக் ஆயிடுச்சுன்னா என்ன லாக்ன்றத போய் பிளக்ல செக் பண்ணுவேன். அந்த லாக்ல என்ன எரர் கோடுன்னு இருக்கும், இல்ல எந்த இஷ்யூன்னு சொல்லிட்டு இருக்கும், அதை போயிட்டு ஜென்கின்ஸ் மாஸ்டர் மிஷின்ல பார்த்து நான் மாஸ்டர் மிஷின்ல இருந்து ஸ்லேவ் மிஷினுக்கு SH மூலமா கனெக்ட் பண்ணி அதை சால்வ் பண்ணிடுவோம். இதுதான் எங்களோட டே டு டே ஆக்டிவிட்டி. இந்த மாதிரி ஃப்ரீக்வெண்டா பாத்தீங்கன்னா இது டெவலப்மெண்ட் பிரான்ச், இந்த மாதிரி பாத்தீங்கன்னா டெஸ்ட் பிரான்ச், அப்புறமேட்டு ப்ரொடக்ஷன் என்விரான்மெண்ட், டெவலப்மெண்ட் என்விரான்மெண்ட், டெஸ்ட் என்விரான்மெண்ட், ப்ரொடக்ஷன், டிஆர் என்விரான்மெண்ட் சொல்லிட்டு ஃப்ரீக்வெண்டா நாங்க குட்டி குட்டி பைப்லைன் நாங்க கிரியேட் பண்ணி அப்பப்போ நாங்க டெஸ்ட் பண்ணிட்டே இருப்போம். இதான் எங்களோட டே டு டே ஆக்டிவிட்டி. அவ்வளவுதான், முடிஞ்சிருச்சு. உங்களோட இன்டர்வியூ ஓவர். ஓகேவா, ஸோ நம்ம இன்னும் எந்த டூலுமே படிக்கவே கிடையாது, ஆனா நீங்க இதுதான் பேசவே போறீங்க. அப்ப இதை முடிச்சதுக்கு அப்புறமும் நீங்க இதுதான் பேசவே போறீங்க. ஓகேவா, ஸோ என்ன இவ்வளவு டூல் இருக்கு அப்படின்னு பாத்தீங்க, ரொம்ப ரொம்ப ஈஸி தான். ஓகே, ஸோ நம்ம ஒவ்வொரு நாளும் நான் சொன்ன மாதிரி ஒவ்வொரு
ஒரு 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 5 to 6 hours நீங்க ஒவ்வொரு டூலையும் நீங்க ஸ்பெண்ட் பண்றீங்க. ஓகேவா? ஸ்பெண்ட் பண்ணி நம்ம பார்த்துட்டோம்னா, சப்போஸ் நீங்க வெறும் AWS மட்டும் நீங்க பார்த்துட்டு போறதுக்கும், நீங்க DevOpsம் பார்த்துட்டு போறதுக்கும் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா, மினிமம் பார்த்தீங்கன்னா ஒரு 40 to 50% உங்களுக்கு வந்து பே அதிகமா கிடைக்கும். ஓகே, நீங்க அதுல 7 வாங்குறீங்கன்னா இதுல தாராளமா நீங்க 11 வாங்கலாம். இப்போ அந்த மாதிரி வந்து ஒரு டூல்ஸ் தான் நம்ம பார்க்க போகிறது. ஜஸ்ட் ஒரு சாஃப்ட்வேர் எப்படி நீங்க MS ஆஃபீஸ் ஒர்க் பண்றீங்க, எக்ஸல் ஒர்க் பண்றீங்களோ அந்த மாதிரி இது ஒரு சாஃப்ட்வேர். ஜஸ்ட் இன்ஸ்டால் பண்றோம், அதுல வந்து நம்ம ரன் பண்றோம், ஒர்க் பண்றோம், அவ்வளவுதான். இதெல்லாம் எனக்கு தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ரெஸ்யூம்ல ஆட் பண்ண போறோம். ரெஸ்யூம் ஒரு வெயிட்டா காமிப்போம், அதுக்காக தான் இது. ஓகேவா? இப்ப நீங்க போயிட்டு உங்க ஆர்கனைசேஷன்ல போயிட்டு எங்களுக்கு வந்து ப்ரொமீத்தியஸே யூஸ் பண்ணல, கிராஃபானா எங்களுக்கு ப்ரொமீத்தியஸ் கிராஃபானாக்கு மேல டேட்டாடாக் யூஸ் பண்றாங்க, இல்லைன்னா வந்து நாகியோஸ் யூஸ் பண்றாங்க அப்படின்னு சொன்னாங்க. எல்லாம் ஒரே தான். இப்போ இது இன்ஸ்டால் பண்ண தெரியும்னா அதுவும் இன்ஸ்டால் பண்ண போறீங்க. இதுல டேஷ்போர்டு கிரியேட் பண்றீங்கன்னா அதுல டேஷ்போர்டு கிரியேட் பண்றீங்க. இதுல நீங்க லாக் மானிட்டரிங் பண்றீங்க, இன்ஃப்ரா மானிட்டர் பண்றீங்கன்னா, மாஸ்டர்ஸ்ல கனெக்ட் பண்றீங்கன்னா அதுலயே அதே தான் பண்ண போறீங்க. இப்போ எல்லாமே கான்செப்ட் ஒண்ணுதான். பட் ஒரு டூல்ல எப்படி நீங்க ஒர்க் பண்றதுன்னு தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னா நீங்க எந்த விதமான ஒரு டூலா இருந்தாலும் நம்ம ஈஸியா வந்து ஒர்க் பண்ணிடலாம். சேம் அதே தான் லைக் AWS Azure. ஓகே, ஸோ AWS நீங்க பாத்துட்டீங்கன்னா நெக்ஸ்ட் நீங்க அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா Azureம் லைட்டா அப்படியே என்ன இப்போ இது EC2வா, அது வந்து இப்போ கூகுள் எடுத்துக்கிட்டேன், கூகுள் கம்ப்யூட் என்ஜின், Azure விர்ச்சுவல் மிஷினு, அப்ப அது இதுக்கு என்ன நேம் அப்படின்னு சொல்லிட்டு சும்மா டைம் இருக்கும்போது நீங்க பாத்துக்கணும். ஓகே, ஸோ ரொம்ப பயமுறுத்தனா? இல்ல மேடம், இல்ல இது உண்மைதான், ரிப்போர்ட் பண்ணிதான் ஆகணும். ஆமா, இப்ப ஏன்னா உங்களுக்கே தெரியும், கொஞ்சம் வந்து நமக்கு என்னதான் நமக்கு மோஸ்ட் டிமாண்டட் ஒரு டெக்னாலஜியா இருந்தாலும், மோஸ்ட் டிமாண்டட் ஒரு ஜாபா இருந்தா கூட நமக்கு காம்படிஷன் இருந்துட்டே தான் இருக்கும். ஓகே, அதுல யாரு பெஸ்ட், அதுல யாரு பெஸ்ட் தான் பார்த்து எடுப்பாங்க. அப்ப நம்ம பெஸ்டா இருக்கணும், நம்ம எதனோட எக்ஸ்ட்ரா நம்ம பார்த்து பண்ணிதான் ஆகணும். ஓகே, ஸோ இதை நீங்க சர்டிபிகேஷன் பண்ணிக்கோங்க, இல்ல கண்ணா பின்னான்னு படிச்சுட்டு. ஓகேங்க, இதுல எதுவும் டவுட் இருக்கா? இந்த பைப்லைன்ல எதுவும் டவுட் இருக்கா? டவுன்லோட் பண்ணிட்டீங்களா? டெவாப்ஸ்னா என்ன? ஸோ நீங்க AWS நீங்க பார்த்தது வேற. ஓகே, நம்ம டெவாப்ஸ் நம்ம பார்க்கும்போது கம்ப்ளீட்டா வந்து ஒரு டிஃபரெண்டா இருக்கும் போது, டெவாப்ஸ் அப்படின்றது என்ன பார்த்தீங்கன்னா டெக்னாலஜி அப்படின்னு நம்ம சொல்ல மாட்டோம், மெத்தடாலஜி அப்படின்னு சொல்லுவோம். ஓகே, டெவாப்ஸ் அப்படின்றது ஒரு மெத்தடாலஜி. ஓகே, ஸோ அப்படின்னா என்ன? இது ஒரு மெத்தடுங்க. ஓகே, ஸோ இது வந்து ஒரு SDLC ஃபேசஸ்ல இருக்கிற ஒன் ஆஃப் த ஃபேசஸ் அப்படின்னு நம்ம சொல்லலாம். SDLC அப்படின்றது சாஃப்ட்வேர் டெவலப்மெண்ட் லைஃப் சைக்கிள். ஓகே, ஹோப் யூ நோ திஸ். ஓகே, ஸோ ஆல்ரெடி நீங்க இதெல்லாம் கேள்விப்பட்டிருப்பீங்க, ஒரு சாஃப்ட்வேர் டெவலப்மெண்ட் லைஃப் சைக்கிள் SDLC அப்படின்னா என்ன அப்படின்னு சொல்லிட்டு. இதோட ஃபேசஸ் யாருக்கோ தெரியுமா? ஃபர்ஸ்ட் இனிஷியலா எப்படி ஸ்டார்ட் பண்ணாங்க,